தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. பனிப்பொழிவு மற்றும் மேகம் சூழ்ந்து காணப்படுவதால் பாதை தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நீர்ப்பனி மற்றும் உறைப்பனி தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு லேசான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உதகை மற்றும் குந்தா, கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் இரவு லேசான மழை பெய்து இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் மேகமூட்டத்துடன் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் உதகையிலிருந்து கோத்தகிரி, குன்னூர், மஞ்சூர் செல்லும் சாலை மற்றும் உதகையிலிருந்து தொட்டப்பட்டா செல்லும் மலைப்பாதையில் காலை முதல் கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஆபை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. கடுமையான மேகமூட்டத்தால் குந்தா, கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் முழுவதும் வெண்மை நேர்மாக காட்சியளிக்கிறது. மேகமூட்டத்துடன் கூடிய கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.